ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த வருஷமே எங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்காக இவர் வேலையை விட்டுட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் என் ஹஸ்பண்ட். நான் சொன்னேன், வேலையை விட வேணாங்க. வேலையை விட்டோன்னா நம்மளுக்கு அதில் வர இன்கமும் நம்மளுக்கு ஒரு முதல் போடுற மாதிரி தானே. நமக்கு முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம எதையாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறத விட வேண்டாம். நான் தான் இதில் ஈடுபடுறேன்ல, அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடச்சிச்சினாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, சரி அப்போனா ஓகே, நீ சொல்கிற விஷயமும் கரெக்டாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த நம்ம பார்த்து தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இருந்தேன். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது, இதாக இருக்கிறதும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்க என் ஹஸ்பண்டோட தம்பிங்கெல்லாம் அப்படின்னா, அவர் நல்லது ஏதாச்சும் ஒன்று செஞ்சார் பண்ணாருன்னா அவங்கள என் அண்ணன் போல் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதே ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இதில் சூழ்நிலையில் அவர் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அதே தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேராகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் இவர்கிட்ட, உங்கள் தம்பிங்களுக்கு நீங்கள் இவ்வளோது செய்கிறீங்க பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன பண்ணுறது, அவனுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவனுங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வர்றப்போ அவன் வரும். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, 2வதுவனுக்கு இப்போ தானே லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், பண்ண போகிறான். அவனுக்கு போக போக எல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்தோடனே எப்படி என்னங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அவனுக்கும் 2வதுவனுக்கும் அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு மட்டும் தானே மேரேஜ் ஆகிருக்கு, நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கோம், குழந்தைங்க இருக்குங்க, அதுங்களுக்கு கமிட்மெண்ட்ஸு, நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கணும் ரேக்கா. ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் இப்படி கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு இதில் அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுங்க, நம்ம இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணுங்க. ஏன்னா நம்மளை ஏற்கனவே எது பேரினாலும் சரியாக இருக்காதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னாலும் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தானே அப்படின்னோடனே, அது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு எதையுமே அக்செப்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது நமக்கு போகுது அப்படின்னோடனே, அதுக்காக ஒன்றும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. விடு விடு, எல்லாம் சரியாகும். போக போக நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது கிடைக்குதோ, எது கிடைச்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னோடனே, சரி ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் ஆகும், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸை நான் கொஞ்சம் சொன்னேன். ஏன்னா நம்மளும் ஏதாச்சும் ஒரு இதாக பேசினோன்னா அவருக்கு மனசளவில் ரொம்ப இது பண்ணி போயிடுவார்னு சொல்லிவிட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணுமேன்ட்டு சொன்னேன். அப்புறம் மறுநாள்லேருந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு போய் அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2-3 நாளைக்கு அப்புறம் என்னோட 2வது கொழுந்தனார் எனக்கு ஒரு 10,000 வேணும் நீ அப்படின்னு கேட்டார். அப்போ தான் இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவையானதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா என்னன்னு கேட்டேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போகணும் அதுக்காக தான் அப்படின்னோடனே, இல்லைப்பா அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வழி இல்லை, அவங்களே லாஸ் ஆகியிருக்காங்க, நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அப்படி இருக்கப்போ பணம் எங்கேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பேசி விட்டுட்டேன். பேசிவிட்டோன்னே என் ஹஸ்பண்ட் இது மாதிரி சொன்னார், ஏன் இதெல்லாம் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க, பணம் நான் நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன்டா அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருந்தேன். நான் உடனே கேட்டேன், நீங்கள் கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்குறீங்களா ஒரு சில விஷயங்களை, நம்மளுக்கு என்ன இதாகும், என்ன சரியாகும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் புரியுதோ புரியலையோ அதை
அக்செப்டபுள் ஆகுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் இல்லைங்க அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு.